ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த காலவெளியிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது வேர்ட் பை வேர்டு வாசித்து பார்த்தீங்கன்னா 18 தடவை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே, 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 பை ஃபெய்த், த்ரூ ஃபெய்த், த்ரூ ஃபெய்த் அப்படின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே கிறிஸ்டியன் லைஃபே எதில் அடங்கியிருக்குன்னா ஃபெய்த்தை தான் அடங்கியிருக்கு. வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். ஃபெய்த் இல்லைனா நீ ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்டியன்ற கேட்டகரிக்குள்ளேயே நீ வர முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறேன். பைபிள் அழகான வசனம் இருக்குது பாருங்களேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அதாவது தேவனிட்ட ஜெபம் பண்ண வரவன், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போது எங்கே நீங்கள் போனாலும் ஃபெய்த். அப்போது ஆண்டர்கிட்ட நீங்கள் ஒன்று கேட்கணும், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அப்போஸ்தலர்ஸ் தே பிரேட், டிசைபிள்ஸ் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நிறைய நேரத்தில் காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஃபெய்த்தே இல்லாமல் போயிடுது. ஆண்டவர் நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் ஆண்டரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த், ஹோலி ஸ்பிரிட் எங்கள் ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆவியானவரை கேட்டு பாருங்கள். ஏன்னா விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் வாழ்க்கை கட்டப்பட்டு அந்த காலவெளியில் எந்த காரியம் வேணால் உங்கள் தலையை மீறி போயிருக்கலாம், கைவிட்டு போயிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள் அவைகள் உங்களுக்கு செய்யப்படும். பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறேன். இந்த காலவெளியில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை தேடுங்க. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதம் நடத்துவாராக. Have a blessed day. God bless you.